துர்கா. ம்? என்ன துர்கா பெரிய கோலமா போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நம்ம சாமி மரம் இருக்குல்லக்கா, அந்த ஆதி துர்காவுக்கும் இன்னைக்கு ரொம்பவே உகந்த நாள். ஓ, ஆதி துர்காவுக்கும் கனக துர்காவுக்கும் தாய் சேர்க்கிற உறவு பல யுகங்களா இருந்துட்டு வர ஒரு உறவு. அப்படி திரேதா யுகத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் ஆதி துர்கா தன்னோட சேயான கனக துர்காவுக்கு பால் அமுதூட்டி தொட்டில்ல போட்டு தூங்க வைப்பாளாம். அந்த நாள் தான் இன்னைக்கு. ஆனா சேய்க்கு பால் ஊட்டுறதுனால ஆதி துர்கா சாந்தமா இருப்பான்னு மட்டும் நம்ம நினைச்சிடவே கூடாது. நீ ஏன் அப்படி சொல்ற? அது பெரிய கதை. ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுக்க போட்டி போட்டப்ப அமுதம் கிடைக்காத விரக்தியில அரக்க குரத்தை சேர்ந்த ஒருத்தன் ஆதி துர்கா கனக துர்காவுக்கு பால் ஊட்டுறத பார்த்து எங்களுக்கு கிடைக்காத அமிர்தம் அந்த குழந்தைக்கு கிடைக்க கூடாதுன்னு பால் ஊட்டிட்டு இருந்த தாயை நெருங்கி குழந்தைய பறிக்க போனானா. அவ்வளோதான். ஆதி துர்காவுக்கு வந்த ஆங்காரத்தை பார்க்கணுமே. தான் கிட்ட இருக்கிற குழந்தைய எவனாவது பறிச்சா எந்த தாயாவது சும்மா இருப்பாளா? உக்கிரமான ஆதி துர்கா அந்த அரக்கனை அப்பவே சம்ஹாரம் பண்ணிட்டாளாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீ சொல்றத பார்த்தா இந்த கலியுகத்துல கூட கனகதுர்காக்கு ஆதி துர்கா பாலூட்டிட்டு தான் இருப்பா போல இருக்கு. அப்படிதானே? ஆமாக்கா, இப்பவும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆதி துர்கா கனக துர்காவுக்கு பால் ஊட்டிட்டு தான் இருக்கா. அந்த திருநாள் இன்னைக்குதான். ஓ, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு அரக்கனும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி யாராவது தொந்தரவு பண்ணா அவன் வதந்தான். அடியே கனகா, நேத்தே உன் கதைய முடிச்சிருக்கணும். ஒரு ராத்திரி மிஸ் ஆனதுனால புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கியா? கரும்பிசாசு இன்னும் அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு அது உன் கதைய முடிச்சிரும்டி. அப்புறம் உன் கதைய சொல்ல நீயும் இருக்க போறதில்ல, நாங்களும் கேட்க போறதில்ல.